ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மே 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அஃபேர்ஸ் க்ளவுடில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேக் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ் க்ளவுடில் தான் இந்த கண்டென்ட்டை நான் டெய்லி கொண்டுட்டு வரேன். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அப்ரூவல். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவே 1.5x ப்ளேபேக் ஸ்பீடில் வச்சிங்களன்னா கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக ஃபீல் ஆகும். ஓகே, யூனியன் கேபினெட் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடந்துச்சு. அதில் சில பல அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கீம்ஸுக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னன்னா ITI அப்கிரேடேஷன், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோடைய அப்கிரேடேஷனுக்காக ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் ஸ்கீம். DGTனா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிறது மீனிங். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஸ் எஜுகேஷன். ஓகேங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரக்கூடியது இது. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு 60,000 கோடி பட்ஜெட் அவுட்லே பண்ணியிருக்காங்க. அந்த 60,000 கோடியில் வேர்ல்டு பேங்க்கும் ADBயும் சேர்ந்து 30,000 கோடியும். ஓகே, இது சென்ட்ரல் ஷேர் தான். பட் அந்த வேர்ல்டு பேங்க்கும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஷேர் வந்து 20,000 கோடி. இண்டஸ்ட்ரியோடைய ஷேர், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் தானே இது. ஸோ அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அங்கே. ஓகேங்களா, 11,828 கோடியில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நியூ IITயை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கும் இந்த கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எந்த டைமுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 2029 பீரியடுக்குள்ளே. அது என்னென்ன ஐடின்னு பார்த்தா IIT திருப்பதி, IIT பாலக்காட், IIT பிகாலை, IIT ஜம்மு, IIT தார்வாட். ஓகே, ஆந்திரா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜம்மு, கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு 5 IITஸை எக்ஸ்பேண்ட் பண்ண 11,828 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சக்தி ஸ்கீம். சக்தி ஸ்கீம்னா உமன் ரிலேட்டடான ஸ்கீம் கிடையாது. இது வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணுவாங்க. என்னத்தை ஸ்ட்ரீம் லைன் பண்ணுவாங்கன்னா இந்த கோல் அலோகேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து டெலகாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். பவர் செக்டாருக்காக கோல் அலோகேஷனை ஸ்ட்ரீம் லைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் சக்தி. இதை ரிவைஸ்டு வெர்ஷனாக இப்போ விட்டுருக்காங்க இந்த ஸ்கீமை. ஸோ இப்போ டீட்டெயில்டு கண்டென்ட்டில் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூஸை நீங்கள் சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் மைண்ட் மேப்பாக படிக்கணும் அப்படின்னா இது அஃபேர்ஸ் க்ளவுடோடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பர்ச்சேஸ்டு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல இது இருக்கும். இந்த டவுட் நிறைய பேர் கேட்குறாங்க எங்கே இருக்குன்ட்டு. டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல இருக்கும். AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அஃபேர்ஸ் க்ளவுடோடைய வெப்சைட் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. சரி, வாங்க டீட்டெயில் நியூஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த சக்திக்கான அப்ரிவேஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சக்தின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, ரிவைஸ்டு சக்தி. அதோடைய எக்ஸ்பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ஹார்னஸிங் அண்ட் அலோகேட்டிங் கோயாலான்னு இருக்குல்ல, இது மட்டும் இந்தியில் கொடுத்துருக்காங்க. கோல் டிரான்ஸ்பரண்ட்லி இன் இந்தியா இந்த ஸ்கீம் பேர். ஓகே, சக்தி. இது என்ன பண்ண போகிறாங்க, இந்த பவர் செக்டாருக்கு தேவையான கோல் அலோகேஷனை ஸ்ட்ரீம் லைன் பண்ண போகிறாங்க. இவ்வளோதான். இந்த சக்தி ஸ்கீம் வந்து 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இது ரிவைஸ்டு வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம பார்த்த நியூஸ் தான். ITI அதோடைய அப்கிரேடேஷனுக்காகவும் 5 IITயை கொண்டு வரதுக்காகவும் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ராவலர்ஸோடைய செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இன்டர்நேஷ்னல், அதாவது செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் என்ஹான்சிங் இன்டர்நேஷ்னல் ட்ராவல், இந்த 2 விஷயத்துக்காகவும் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. சாதா பாஸ்போர்ட் கிடையாது, இந்த மாதிரி சிப் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சிப்பு வச்ச ஒரு பாஸ்போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது எந்த டெக்னாலஜிக்கு கீழே வந்திருக்கு அப்படின்றத நம்ம கேட்பாங்க எக்ஸாமில். ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன், இந்த RFIDயை கொடுத்துட்டு அதோடைய அப்ரிவேஷன் கூட கேட்பாங்க. ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன்
இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆண்டனா எம்பெடட் இதில். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிப்ஸில் பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்டருடைய டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இன்க்ளூடிங் பயோமெட்ரிக்கும் இருக்கும் அதில். பட் ஆனால் என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஹேக்கர்ஸ்னாலேயும் வேறு யாரானாலையும் ஃபோர்ஜ் பண்ண முடியாது, திருட முடியாது, எடுக்க முடியாது. இந்த பாஸ்போர்ட்டோட ஹோல்டரோட டேட்டாவும் இருக்கும், பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் கைரேகை இதெல்லாம் கூட இருக்கும். ஆனால் என்கிரிப்டட் ஃபார்மில் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் கம்ப்யூட்டரில் படிச்சிருப்போம் இல்லையா, அது ஓகேங்களா. அண்டு இந்த இ பாஸ்போர்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பி v2.0, அதாவது பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் வெர்ஷன் 2.0. அந்த ஸ்கீம் எப்போ ஏப்ரல் 1, 2024 ரோல் அவுட் பண்ணாங்க இந்த இ பாஸ்போர்ட்டை. ஆனால் இப்போ அதில் என்ன அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, சிப்பு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி கீழே இது ரன் ஆகும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் எஸ் ஜெய்சங்கர், குஜராத்துடைய ராஜ்யசபா மெம்பர். ஸோ மைண்ட் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து செக்யூரிட்டி ஆஃப் ட்ராவலருக்காக சிப் பேஸ்டு இ பாஸ்போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஎஸ்பி பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் வெர்ஷன் 2.0 2024 லான்ச் பண்ணால் கூட இப்போ அந்த இ பாஸ்போர்ட்லேயே சிப்பு வச்சுருக்கிறது தான் புது இனோவேஷன். இந்த ஆர்எஃப்ஐடியோடைய அப்ரிவேஷன் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அப்படின்றதுக்காக கேட்ட கேள்வி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது ஹஸ்பண்ட்ஸ். இந்தியா ப்ரோக்ராம்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து டு டிஸ்கஸ் கொலாபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். எதுக்காக அப்படின்னா, க்ளீன் எனர்ஜியை அட்வான்ஸ் பண்ணுறதுக்காகவும் கிளைமேட் சேஞ்சை அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும். புரியுதுங்களா? க்ளீன் எனர்ஜியை அட்வான்ஸ் பண்ணுறதுக்காகவும் கிளைமேட் சேஞ்சை அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து. ஓகேங்களா? அதுக்கு ஒரு எனர்ஜி டயலாக்கை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா ப்ரோக்ராம். அந்த டயலாக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியா இந்தியா எனர்ஜி டயலாக். ஓகே, இதை அட்ரஸ் பண்ணது இந்தியா சார்பாக யார் அட்ரஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல் அவர்கள் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. டீட்டெயில் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நியூஸ் எல்லாம் அவ்வளோதான் ஹஸ்பண்ட்ஸ். பட் அடிஷ்னல் கீ ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 2030க்குள்ளே நம்ம ரினியூவபிள் எனர்ஜியில் 200 ஜிகாவாட் அளவுக்கு டார்கெட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஆனால் அது 2022 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? 2020க்குள்ளே ஓகே 2030க்குள்ளே நம்ம 200 ஜிகாவாட் அப்படிங்கிற டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஆனால் 2022 அதை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு 8 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டிகேடாக 30 டைம்ஸ் ஹையராக இருக்குது. அதெல்லாம் ஓகே தான். இது நம்ம படிச்சுட்டோம். இந்தியா ப்ரோக்ராம் தான் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணாங்க. யார் கூட சேர்ந்தோன்னா சிப்பா கூட சேர்ந்து அண்டு கண்டக்டர் கொலாபரேஷன் வித் கொலம்பியா குளோபல் சென்டர். எங்கன்னா மும்பை, மகாராஷ்டிராவில். நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காரு இந்த ஈவெண்ட்டில், கொலம்பியா யூனிவர்சிட்டியை அட்ஜ் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிறத ஒரு கேம்பஸை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா, கொலம்பியா யூனிவர்சிட்டியை அர்ஜ் பண்ணியிருக்காரு. யார் கூட சேர்ந்துன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸும் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து கேம்பஸை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுக்காக பியூஷ் கோயல் கேட்டிருக்காரு. இவ்வளோதான் நியூஸ். இந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூகே அண்ட் இந்தியா ஓகேங்களா, யூகே அண்ட் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டர்மர் அண்டு நரேந்திர மோடி இவர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. எஃப்டிஏன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். இதுதான் முக்கியம். டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு டெம்பரரியாக ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியாவிலையும் டேக்ஸ் பண்ணணும், யூகேலையும் டேக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த டபுள் டேக்ஸேஷனை இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ்க்காக இங்கே ஒர்க்கர்ஸ்னு இருக்குது,
டீட்டெயில்டு கண்டென்ட்டில் டெம்பரரி ஒர்க்கர்ஸ்னு இருக்கும். டெம்பரரி ஒர்க்கர்ஸ்க்காக தான் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ டபுள் டாக்ஸேஷனை ஒர்க்கர்ஸ்க்காக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது என்ன ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இந்தியாவிலேருந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு 99%க்கு ஜீரோ டியூட்டி டேக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் உள்ள பைலேட்ரல் ட்ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $60 பில்லியன். ஓகே. அண்டு 2030க்குள்ள இந்த 60 பில்லியன் 120 ஆகும், அதாவது டபுளாக ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோதான் எக்ஸ்பென்ஸ் நியூஸு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் அக்ரிமெண்ட். இதன்படி டபுள் கான்ட்ரிபியூஷன் அதன் மூலிமா டபுள் டாக்ஸேஷனை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா 99% ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு இந்தியன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டாக்ஸேஷன் கிடையாது. இங்கே இருக்கு பாருங்கள் ஹஸ்பண்ட், டெம்பரரி எம்ப்ளாயீஸ்ன்னு இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இந்த இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம படித்தோம் இல்லையா, இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு இந்தியா 2047க்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் குளோபல் வேல்யூ செயின்ஸில் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷனை இந்த யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்ட்கேஜ் ஹைப்போத்திகேஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மார்ட்கேஜுக்கான டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. லேண்ட் இல்லைன்னா ஓமை நம்ம அடமானமாக வச்சுட்டு கடன் வாங்குவாங்களா, அதுக்கு பேர் தான் மார்ட்கேஜ் லோன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செபி அந்த ரிலேட்டடான நியூஸ் ஹஸ்பண்ட்ஸ். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த ஃபஸ்ட்டு மார்ட்கேஜ் டெஃபினேஷன் இப்போ தானே பார்த்தோம். அந்த மார்ட்கேஜ் பேக்டு பாஸ் த்ரோ சர்டிஃபிகேட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அதாவது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மார்ட்கேஜ் பேக்டு பாஸ் த்ரோ சர்டிஃபிகேட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா RMBS அப்படிங்கிற ஒரு கம்பெனி. RMBSன்றது கம்பெனி, அது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது, பேரே அப்படி RMBS. அதே எதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, NSEயா BSEயான்னு. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோட DFS, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ். ஓகே. ஸோ இவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நாகராஜு. டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடலாம். சின்ன கரெக்ஷன், செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ். இவர் DFS கரெக்ட் மீனிங்கு, அதில் செக்ரட்டரியாக இருக்கார் இவர். ஓகேங்களா. அவர் பேர் தான் நாகராஜு. அவர் தான் இதை சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் மார்ட்கேஜ் பேக்டு PTCயை கொண்டு வந்திருக்காங்க. இதை ஸ்ட்ரக்சர் பண்ணது RMBS அப்படிங்கிற கம்பெனி நம்ம பார்த்தோம். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிற பர்பஸை நம்ம பார்க்கணும். ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது இல்லைங்களா ஹஸ்பண்ட்ஸ், மார்க்கெட், ஹவுசிங் ஃபினான்ஸ் மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதோடைய லிக்விடிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் அட்ராக்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம மார்ட்கேஜ்னு என்னென்னு பார்த்தோம், வீடு அந்த மாதிரி பொருட்களை அடமானம் வச்சு, வீடு லேண்டெல்லாம் அடமானம் வச்சு வாங்குறது தான் மார்ட்கேஜ்னு பார்த்தோம். அதனால தான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டுடைய லிக்விடிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இதோடைய மெயின் எய்மு. அண்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஹவுசிங் லோனு அதெல்லாம் வாங்கினா லாங் டேர்ம் தான் போடுவாங்க, 15 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்ட்கேஜ் பேக்டு பாஸ் த்ரோ சர்டிஃபிகேட்டை நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணது யாருன்னு பார்த்தா, ஸ்ட்ரக்சர் பண்ணது RMBS அப்படிங்கிற கம்பெனி. அனௌன்ஸ் பண்ணது DFS உடைய செக்ரட்டரியான நாகராஜ். ஓகே. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய கூப்பன் ரேட் 20 வருஷம் மெச்சூரிட்டி. இந்த லாங் டேர்ம் தானே பார்த்தோம், 20 வருஷம் மெச்சூரிட்டியில் 7.26% இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி கூப்பன் ரேட்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா. அதே கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பீரியட் 20 வருஷம், 7.26% கூப்பன் ரேட்டு. அப்புறம் இந்த
ரேங்கிங் இந்த கிரெடிட்டபிலிட்டி அந்த குவாலிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லிமிட்டடும் கேர் லிமிட்டடும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AAA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடிஷ்னல் நியூஸ் முக்கியமான நியூஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்த நியூஸ் போகலாம். நியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய நியூஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், மைண்ட் மேப்பில் சிம்பிளாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன் ஹஸ்பண்ட்ஸ், இது பர்ச்சேஸ்டு பெய்டு ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் தான் இது அவைலபிள். கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. நீங்கள் டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல இது இருக்கும் அந்த மைண்ட் மேப்பு. ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதுக்கு பேர். இந்த 3 ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸ் பேர் என்னன்னா குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் GLEX 2025 அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸ் பேர். எத்தனாவது எடிஷன்னா 12th எடிஷன். இந்த 3 கம்பெனி சேர்ந்து GLEX கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதை அட்ரஸ் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த 3 பேர் யாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் காமனாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி அவங்களுக்கு சைனா கூட தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்காக ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வரதுக்காக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்குள்ளே 2035க்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய அதாவது திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்தரிக்ஷா அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? அந்தரிக்ஷா ஸ்டேஷன், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். ஸோ அந்த 3 கம்பெனி என்ன, அந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ண 3 கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா IAF இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் ஃபெடரேஷன், இஸ்ரோ நமக்கு தெரியும், ASIனா ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இதோட 3 அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. இந்த 3 கம்பெனி சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த சந்திராயன் 1, 2, 3 இருக்குது, அதை மட்டும் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஓகே, இந்த ஒரு ஈவெண்ட்னா அதில் நிறையா ஒரு கான்ஃபரன்ஸாக நிறைய பற்றி பேசுவாங்க இல்லையா, இதில் என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சந்திராயன் மிஷனை பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 1 எப்போ லான்ச் பண்ணது? 2008. சந்திராயன் 2 19. அதே மாதிரி 2023 ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சந்திராயன் 3 மிஷன். ஒவ்வொரு மிஷனுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும், அது வேகமாக சொல்லிடுறேன். சந்திராயன் 1 என்ன பண்ணுச்சுன்னா மூணில் போயிட்டு வாட்டர் இருக்கா அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணிச்சு. சந்திராயன் 2 என்ன பண்ணுச்சுன்னா ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை கேப்சர் பண்ணுச்சு. ஓகேங்களா? மூணோடுது, இது பூராமே 3 ப்ராஜெக்ட். சந்திராயன்னாலே சந்திரன், 3ன்னு அர்த்தம், தமிழில் சந்திரன். சந்திராயன் 3 கூட நம்ம பார்த்தோம், என்ன பண்ணுச்சு இது, அந்த சவுத்து போலில் ஃபஸ்ட்டு போய் லான்ச் ஆன கண்ட்ரி நம்ம தான் அப்படிங்கிறத ரெக்கார்டை க்ரியேட் பண்ணது சந்திராயன் 3. ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்குது, 2வது ஹை ரெசல்யூஷன் இமேஜை க்ரியேட் பண்ணுது, 3வது மிஷனில் சவுத் போலில் போய் நம்ம ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிருக்கு நம்ம சேட்டலைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யன் அப்படிங்கிறது மாஸ் ப்ராஜெக்ட். 2014 கொண்டு வந்தது மாஸ் ப்ராஜெக்ட்டு. ஓகேங்களா? ஏசியாவிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு மார்ச்சுக்கு ரீச் பண்ணுது, மார்ஸோட ஆர்பிட்டை ரீச் பண்ணுது. அதே மாதிரி ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு ஒரே அட்டம்ப்டில் மார்ஸுக்கு இதை பண்ணதில் ஃபஸ்ட்டு. வேறு கண்ட்ரிஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலே அவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பண்ணல, 2-3 அட்டம்ப்ட் அது மாதிரி மாற்றி தான் பண்ணாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மார்ஸில் இதை பண்ணது நம்ம தான். ஏசியனில் ஃபஸ்ட்டு அந்த மார்ஸ் ஆர்பிட்டை ரீச் பண்ண கண்ட்ரி இந்தியா. கேட்பாங்க, இந்த அந்தரிக்ஷா ஸ்டேஷன், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் 2035க்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்தியாவுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அடுத்த நியூஸ் போயிடலாங்களா? பேங்கிங். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட் நியூஸை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸ்டேட் நியூஸ் கடைசியாக இருக்கும் நியூஸில், பட் அது இம்பார்ட்டன்ட் தான், நம்ம உடனே பார்த்துடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், சீனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, சீனியர் ஆர்டிஸ்ட் ஸ்காலர்ஸ், இவங்களுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஹரியானா கவர்மெண்ட். ஓகேங்களா? அவங்களுடைய மந்த்லி ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அதுதான் ஸ்கீமு. எல்லாருக்கும் கிடையாது, சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஸ்காலர்ஸுக்கு மட்டும். ஓகே, ஆர்ட் ஸ்காலர்ஸ்க்கு. இந்த ஸ்கீம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் லாக்மி
சாண்ட் காலாக்கர் சமாஜிக் சம்மன் யோஜனா சாத் காலாக்கர் சமாஜிக் சம்மன் யோஜனா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வயசான ஆர்டிஸ்ட்டுக்கும் ஸ்காலர்ஸுக்கும் ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. ஓகேங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கார்டு வச்சுருக்காங்க. நம்ம ரேஷன் கார்டு மாதிரி இவங்க ஒரு கார்டு வச்சுருக்காங்க. பாரிவர் பேச்சன் பத்ரா அப்படிங்கிற ஒரு கார்டு. இது அவங்களுடைய ஃபேமிலி ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஊரில் ரேஷன் கார்டு மாதிரி ஹரியானாவில் உள்ளது. அதன்படி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃபீல்டில் அட்லீஸ்ட் 20 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. பட் இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அந்த ரேஷன் கார்டு அவங்க ஒரு ரேஷன் கார்டை வச்சு அவங்களோட இன்கம் 1.8 லேக்குக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அண்டர் அப்படி இருந்தால் 10,000 ரூபா வரையும் கொடுப்பாங்க. ஒருவேளை 1.8 லேக்லேருந்து 3 லேக் வரை பர் இன்கம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா 7,000 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா 1.8 லேக் 3 லேக்குள்ளே இருக்கும்போது ஒரு 3,000 கட் பண்ணி 7,000 கொடுக்குறாங்க. இல்லை கொஞ்சம் புவர் ஃபேமிலி 1.8 லேக் கீழே, புவர்னு சொல்ல முடியாது, மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம 10,000 ரூபா கொடுக்குறாங்க அவங்க. ஓகேங்களா? ஹரியானா கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங் சைனி பந்தாரு தாட்ரியா அரியறியாக பந்து அடிக்கிறாங்க. கிரிக்கெட்டில் அரியறியாக பந்து அடித்து அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்தாரு தாட்ரியா ஹரியானா. கவர்னர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நயாப் சிங் சைனி சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டரை பொறுத்தவரை ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் பயங்கரமாக பார்த்துட்டு போயிருங்க. கவர்னர்னால் எல்லா ஸ்டேட் கவர்னரும் படிக்கணும் நீங்கள். ஸோ இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் சமாஜிக் சம்மன் யோஜனா ஹரியானா கவர்மெண்ட். எதுக்காகனா சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்காகவும் ஸ்காலர்ஸ்க்காகவும் 20 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். 60 வயசுக்கு மேலே இருக்கணும். அந்த ரேஷன் கார்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. 1.8 லேக் கீழே இருந்தால் 10,000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கு மேலே 3 லட்சம் வரை இருந்தால் 7,000 ரூபாய் பர் மந்த் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் நியூஸ். மைண்ட் மேப்பில் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஆஸ்பிரண்ட்ஸ் ஆதி சக்தி அபியன். ஆதி சக்தினாலே உமன்றது நமக்கு நல்லா மைண்டுக்குள்ளே வரும். அப்போ உமன் சென்ட்ரிக் கேம்பெயின். இது வந்து உமன் சென்ட்ரிக் கேம்பெயின். எதுக்காக அப்படின்னா உமனுடைய எம்பவர்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக 10.5 கோடியில் 10.5 crores இதை கேம்பெயினை நடத்திட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட். ஓகேங்களா? இதை சேர் பண்ணுது சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். ஓகே, இதோடைய பர்பஸ் என்ன, எதுக்காக இது கொண்டாடுறாங்க அதெல்லாம் பார்க்கலாங்களா? அதாவது 18வது செஞ்சுரியில் ஒரு குயின் இருந்தாங்க. அவங்க பேர் ஆல்கட் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஹகில்யாபாய் ஹால்கர் அப்படிங்கிறவங்க தான் அவங்க பேர். அவங்க பிறந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தா சவுண்டி, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சவுண்டி அப்படிங்கிற இடத்துல அவங்க பிறக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த கேம்பெயின் நடத்துகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் மும்பை அவுட் சைடு நடத்தக்கூடிய கேபினெட் மீட்டிங்காக. ஓகேங்களா? இது கேபினெட் மீட்டிங்கும் இங்கே நடந்திருக்கு. மகாராஷ்டிரா கேபினெட் நடத்தின ஒரு மீட்டிங் தான் இது. அதில் ஆதிசக்தி அபியானை லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைமு மும்பையை விட்டு வெளியே வேறு இடத்துல சவுண்டி அப்படிங்கிற இடத்துல இதை லான்ச் பண்ணதால கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஹால்கர் அப்படிங்கிற அந்த மகாராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிறந்த இடம் தான் இந்த சவுண்டி. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க பிறந்த ஆனிவர்சரி இருக்கு இல்லையா, 300வது ஆனிவர்சரின்றதால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தாங்கர் கம்யூனிட்டின்னு அங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய யூத்ஸுக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக தாங்கர் கம்யூனிட்டி எங்கன்னா புனே, நாசிக் 2 ஸ்டேட்லேயும் 2 இடத்துலையும் ஸ்டேட்டில் 2 இடத்துலையும் புனே, நாசிக்கில். அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அகமத் நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பின்னாடி இவங்களுடைய பேரை ஹால்கர் அப்படிங்கிற பேரை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா பேரை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 681 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மெமோரியலுக்காக, அவங்களுடைய மெமோரியலை பாதுகாக்கிறதுக்காகவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆல்கர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு அதையும் பேர் சேர்த்திக்கினாங்க. ஸோ நிறைய காலேஜஸ்க்கு பேர் மாற்றிருக்காங்க, ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியம். அந்த அகமத் நகருக்கு பின்னாடியும் அவங்க பேரை சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அடிஷ்னல் நியூஸ் தான்.
நமக்கு தேவை எந்த ஸ்டேட்டு என்ன ஸ்கீம், ஆதிசக்தி அபியான் ஸ்கீமு உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த ஸ்கீமு. இவங்க ஒரு 18th செஞ்சுரியில் வந்த ஒரு மகாராணி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேபினெட் அப்பார்ட் ஃப்ரம் மும்பை சவுண்டியில் நடந்திருக்கு. வேறு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. மைண்ட் மேப்பில் குயிக்காக சொல்கிற பாருங்க. ஆதிசக்தி அபியான்றது ஒரு ஸ்கீமு, உமன் சென்ட்ரிக் எம்பவர்மெண்ட் கேம்பெயின். 10.5 கோடியில் இதை செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மும்பை விட்டு வேறு இடத்துல செஞ்சது இதுதான். 300வது ஆனிவர்சரி ஆஃப் அந்த மகாராணி, ஆல்கர் மகாராணி. அதுக்கப்புறம் அகமத் நகரில் இவங்க பேரை சேர்த்திருக்காங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு அகமத் நகர்னு ஒரு இடத்துல இவங்க பேரை அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. இவ்வளோதான். மைண்ட் மேப்லன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த ஃபீட்பேக் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுடைய ஃபீட்பேக்கை கேட்டிருக்காங்க அப்பர் லோடில். கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்பர் ஸ்கூல் வெப்சைட்டில். டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல இந்த கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட் தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மே 5 ட்ரேடர்ஸ் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மே 5 ட்ரேடர்ஸ் டேவாக அனௌன்ஸ் பண்ண கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய மு.க. ஸ்டாலின். 42வது ஆனுவல் மீட்டிங் ஆஃப் ட்ரேடர்ஸ் அசோசியேஷனில் தான் இதை செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் அடிஷ்னலாக நம்ம பார்க்க எந்த நியூஸும் இல்லை. சும்மா சிம்பிளான ஒரு நியூஸ் தான். அடிஷ்னலாக நம்ம பார்க்கணுன்னா இந்த ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வெல்ஃபேர் போர்டு இருக்குது ட்ரேடர்ஸ்க்காக தமிழ்நாட்டில். அதோடைய அசிஸ்டண்ட் இருக்கு இல்லையா, வெல்ஃபேர் அசிஸ்டண்ட்டு 3 லட்சம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அதே இப்போ 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடிஷ்னலாக இவ்வளோ தான் இருக்குது. மீதியெல்லாம் அங்கே மைண்ட் மேப்பில் பார்த்து தான். நம்ம ஃபர்தராக பேங்கிங் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் வேகமாக முடிச்சிடலாம். இனிமேல் வர நியூஸ் பட்டுன்னு போகும். கம்மி தான் இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸ் கோட்டாக் மஹேந்திரா பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஐ நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, யார்? ஐ நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்காக கோட்டாக் சோலிடைர் கிரெடிட் கார்டை கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட். எதன் கீழே அப்படின்னா சோலிடைர் ப்ரோக்ராம் கீழே. ஓகே. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வேல்யூ டோட்டல் பேங்க் கூட ரிலேஷன்ஷிப் வேல்யூ இருக்காங்க இல்லையா, அது வந்து 75 லட்சத்துலேருந்து 1 கோடி வரை இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு. சேவிங் அக்கௌண்ட் வந்து அப் டு 75 லேக் அண்டு கரண்ட் அக்கௌண்ட் தான் 1 லேக்லேருந்து அந்தளவுக்கு வேல்யூ ரிலேஷன்ஷிப் வேல்யூ இருக்கிறது தான் இந்த கிரெடிட் கார்டு, கோட்டாக் சோலிடைர் கிரெடிட் கார்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வைட் ஒன்லி மெட்டல் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இந்த கோட்டாக் சோலிடைர் கிரெடிட் கார்டே சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் இது ஆனுவல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஜாயினிங் ஃபீஸ். உதய கோட்டாக் தான் இதோடைய ஃபவுண்டர். ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா. 1985லேருந்து இது இருக்குது. லெட்ஸ் மேக் மணி சிம்பிள் அப்படிங்கிறது இதோட டேக்லைன். அசோக் தான் MD CEO. மைண்ட் மேப்பில் போயிடலாங்களா. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஐ நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்காக கோட்டக் சோலிடைர் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இன்வைட் ஒன்லி மெட்டல் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் இங்கே பார்த்துடலாம். CKA பிர்லா குரூப் இருக்கு இல்லையா, அது இப்போ தான் CKA பிர்லா குரூப்பு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா CK பிர்லா குரூப்பாக இருந்துச்சு. ஸோ என்ன நியூஸ்னால் CK பிர்லா குரூப்பை CKA பிர்லா குரூப்பாக மாற்றிருக்காங்க. அது ஏன் சார் அப்படின்னா, இந்த CK பிர்லா தான் இதோடைய சேர்மன். இப்போ அதோடைய வைஸ் சேர்மனா அமிதா பிர்லா, அந்த அமிதா வருது இல்லையா, அதனால தான் இங்கே அந்த ஏ சேர்த்திருக்காங்க. CK பிர்லா, இதுக்கு முன்னாடி CK பிர்லான்றதுனால வெறும் CK இருந்துச்சு, CK பிர்லான்னு இருந்துச்சு. இப்போ அமிதா மேபி அவரோட சன்னாக இருக்கலாம். அமிதா பிர்லாவை கோ சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் CKA பிர்லாவா பேரை மாற்றிட்டாங்க, கம்பெனி பேரை. ஓகேங்களா. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தானில் புகழ் சோலார் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு 810 மெகாவாட் அளவுக்கு சோலார் ப்ராஜெக்டை கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக ராஜஸ்தானை சேர்ந்த ராஜ்ய வித்யுத் உட்பாடா நிகம் லிமிட்டடும் நெய்வேலியில் இருக்கக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதுக்கு தான் இந்த எண்ணு. அதுக்கப்புறம் இந்தியா ரினியூவபிள் லிமிடெட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா ரினியூவபிள் லிமிட்டடும் இந்த RVUNL ராஜஸ்தானை சேர்ந்த இந்த 2 கம்பெனியை சேர்ந்து
ஒரு பிபிஏவை சைன் பண்ணியிருக்காங்க 810 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்டுக்காக. எங்கன்னா புகழ் சோலார் பார்க் ராஜஸ்தானில். இந்த நியூஸ் பார்த்துக்கோங்க, பிர்லா நியூஸு. அங்கே மைண்ட் மேப்பில் கொடுத்துங்கிறத தவிர வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த நியூஸ்லும் அங்கே மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்க அதே நியூஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இதனால் 2 பில்லியன் யூனிட் அளவுக்கு க்ரீன் எலக்ட்ரிசிட்டி எவ்ரி இயர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க போகுது. ஓகேங்களா? ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புகழ் சோலார் பார்க்குக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெய்வேலி இக்னைட் கார்பரேஷன் கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நெய்வேலி, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெய்ப்பூர். இது வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கலாம். அடுத்த நியூஸ் போகலாம். அப்பாயின்மெண்ட் தான் இனிமேல். மைண்ட் மேப்பில் பார்த்துடலாங்களா, டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஆஸ்பிரண்ட்ஸ் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியோடைய சேர்பர்சனாக கேசி வேணுகோபாலை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப் டு அடுத்த வருஷம் ஏப்ரல் 2026 வரை. ஏப்ரல் 2026 வரை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கேசி வேணுகோபாலை. ஓகே, இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியை பற்றி நம்ம படிச்சுக்கலாம். 22 மெம்பர் அதில் இருப்பாங்க. 15 லோக்சபா மெம்பர், 7 ராஜ்யசபா மெம்பர். அடிஷ்னலாக இதுதான். ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். இதை பாருங்க, ஸ்காட் பார்மா ஏஜி அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது ஜெர்மனுடைய கம்பெனி. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்குது. ஓகேங்களா? அதில் யார் இதில் 2 பேர் சேர்ந்து இந்த டிபிஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு, யூஎஸ்ஏ சேர்ந்த டிபிஜி அப்படிங்கிற கம்பெனி இந்த ஸ்காட் பூனவாலா அப்படிங்கிற கம்பெனியோட 35% ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்காட் பூனவாலும் எஸ்ஐயும் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவும் ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகேவா? அப்படிப்பட்ட இந்த ஸ்காட் பூனவாலாவில் 35% ஸ்டாக்கு டிபிஜி யூஎஸ்ஏ வாங்குறாங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இந்த ஸ்காட் பூனவாலா. அதில் ஒரு 35% ஸ்டாக்கு டிபிஜி இன்க் யூஎஸ்ஏ வாங்கிட்டாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ்னால அதே கம்பெனி தான், அங்கே தான் ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் ஷேருங்க மாறி இருக்கு. இந்த ஸ்காட் பார்மா இருக்கு இல்லையா, அவங்களுடைய பர்சன்டேஜ் 50% ஸ்டாக் ஆகிடுச்சு. இவங்க இனிமேல் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்காக இருக்க போகிறாங்க. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பற்றி படித்தோம் இல்லையா, அவங்க இனிமேல் மைனர் ஸ்டாக். நம்ம ஊர் பேஸ் பண்ண பாரதி ஏர்டெல் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஏர்டெல் ஆஃப்ரிக்கா, நம்ம ஊரில் இருக்கிறது ஏர்டெல் இந்தியா, அது மாதிரி ஏர்டெல் ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் யாருடையதுன்னா எலான் மஸ்க் உடையது. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கூட ஒரு பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டு டெப்ளாய் ஸ்டார்லிங்க் உடைய லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்டை டெப்ளாய் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் எக்ஸும் ஆப்பிரிக்கா ஏர்டெல்லும் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் அக்ராஸ் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் சர்வீஸை கொண்டு வரதுக்காக ஏர்டெல் ஆஃப்ரிக்காவும் ஸ்பேஸ் எக்ஸும் எம்ஓஇ சைன் பண்ணி இந்த எல்இஓ சேட்டலைட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்த 14 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் 9 பிளேசஸில் ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் லைசன்ஸை செக்யூர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக ஏர்டெல் ஆப்பிரிக்கா எந்தெந்த இடத்துலலாம் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சும்மா பார்த்துக்கோங்க. நமக்கு தேவையான நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டார்லிங்க் ஆஸ் ஆஃப் மே 2025 வரைக்கும் ஓவர் 125 கண்ட்ரீஸில் இந்த ஸ்டார்லிங்க் வந்து இந்த இன்டர்நெட் சர்வீஸை சேட்டலைட் மூலிமா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் பவர் ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா எவன் ட்ரோன்ஸ் இஸ்ரேல் கம்பெனியை சேர்ந்தது, இந்தியாவை சேர்ந்த பாராஸ் டிஃபென்ஸ் இந்தியாவை சேர்ந்தது, இஸ்ரேலை சேர்ந்த எவன் ட்ரோன்ஸ் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் பவர் ட்ரோனை செய்ய போகிறாங்க. அதுக்காக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆல்ரெடி T20யில் ரிட்டையர் ஆனார். வேர்ல்டு வின் பண்ணதுக்கப்புறம் இப்போ T20யில் டெஸ்ட்லேயும் ரிட்டையர் ஆகிட்டார். இனிமேல் ஒன் அண்ட் ஒன்லி ஓடிஐ மட்டும்தான் இவர் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாரு. இவர் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹையஸ்ட் டெஸ்ட் டெபியூட் ஸ்கோர் இன் இந்தியா. டெபியூட்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுறாங்களே அது.
இவர் ஃபஸ்ட்டு ஆடும்போது 177 ரன் அடிச்சிருக்காரு. இதுதான் செகண்ட் ஹையஸ்ட் டெஸ்ட் ஸ்கோரு டெபியூட்டில் அடிக்கக்கூடியதுலே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 5 ஐபிஎல் கப்பு. ஓகே. அந்த அடித்த மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டனா இவர் இருந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டபுள் செஞ்சுரி 3 டபுள் செஞ்சுரி வச்சிருக்கக்கூடிய ஒரே பர்சன் ரோஹித் சர்மா தான். ஹையஸ்ட் ஓடிஏ இண்டிவிஜுவல் ஸ்கோரும் ரோஹித் சர்மா தான். கண்டிப்பாக அதெல்லாம் முக்கியம். இப்போ நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கூட அந்த மாதிரி டெபியூட்டில் அதிகமான ரன் எவ்வளோ அடித்து டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க, பார்த்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு பிளேயர் ரிட்டையர் ஆகிறனா அவர் என்ன ரெக்கார்டு வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இந்த சுதீர் மேன் கப் அப்படிங்கிறது ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டு. இதை யார் இந்த டைம் நடத்துனாங்க அப்படின்னா சைனா தான் நடத்துனாங்க. ஓகேங்களா? சைனா நடத்துனாங்க. அந்த ஊரில் நடக்குது. அவங்களே கப் அடிச்சிட்டாங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான் வின் பண்ணாங்க. யாரை தோக்கடிச்சு அப்படின்னா சவுத் கொரியாவை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இது 14வது பேட்மிண்டன் டோர்னமெண்ட். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதில் நியூஸு. இதில் யாரெல்லாம் எவ்வளோ கோல் அச்சீவ் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த சுதீர்மேன் கப் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1989. இந்த சுதீர்மேன் அவரை ஆனர் பண்ணுறதுக்காக அவர் பேரில் இந்த கப்பை நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் சைனா 14 டைட்டில் வின் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சவுத் கொரியா 4, இந்தோனேசியா 1. ஓகேங்களா? இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் முக்கியமாக இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் முக்கியம். ஹெட் குவார்ட்டர்ஸ் குலாலம்பூர், மலேசியா. பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் குலாலம்பூர், மலேசியா. லார்சன் அப்படிங்கிறது தான் அதோடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். 1934லேருந்து இருக்குது. அவ்வளோ ஹஸ்பண்ட்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கி வந்துட்டோம் இன்னைக்கு டேஸில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அது நெக்ஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ண நான் போயிடுவேன். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிட்டு எம்சிக்யூ எடுத்துக்கோங்க. எம்சிக்யூ டெய்லி இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்களா, நாளைக்கு இந்த கண்டென்ட்டோடைய டெய்லி குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுட் ஆப்பில் இருக்கும், கரியர்ஸ் க்ளவுட் ஆப்பில் இருக்கும். போய் குவிஸாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி படிங்க, நாளைக்கு குவிஸாக எடுங்க. ஆல்ரெடி மே 8 வரை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சாச்சு. அது ஒரு வீக்லியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த வீக்லி பிடிஎஃப் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வேகமாக முடிச்சுட்டு போயிடலாம். வேர்ல்டு ரெட் கிராஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெட் செஷன் டே. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மே 8 எப்போயுமே கொண்டாடுவாங்க. கீப்பிங் ஹியூமானிட்டி அலைவ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். இந்த ரெட் கிராஸஸை அந்த மாதிரி விஷயங்களை ஆனர் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வராங்க. மே 8 கீப் ஹியூமானிட்டி அலைவ்ன்றது தான் இந்த ரெட் கிராஸ் டேவுடைய தீம். ஓகே, இது கேட்பாங்க. பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஹென்ரி டுனாண்ட் அவருடைய பர்த் ஆனிவர்சரியை தான் இதை கொண்டாடுறாங்க, இந்த டே கொண்டாடுறாங்க. ஓகேவா? மே 8 தானே, கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. மே 8. அதே மே 8 தலாசீமியா டே அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. இது என்னன்னா இன்ஹெரிட்டட் பிளட் டிசார்டர். இன்ஹெரிட்டட்னா பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிளட் டிசார்டர். இது எதனால் பாதிக்கப்படுதுன்னா ரத்தத்தில் குறைவான அளவு ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால, ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க. அப்போ குறைவான அளவு ஹீமோக்ளோபின் வரக்கூடிய இரத்த நோய் தான் இந்த வேர்ல்டு தலாசீமியா டே. ஓகேங்களா? மே 8 கொண்டாடப்படுகிறது. இதுக்கு தீம் இருக்குது, ஒரு ஸ்லோகமும் இருக்குது, 2 ஸ்லோகம் இருக்குது. இதோடைய தீம் பார்த்தீங்கன்னா டுகெதர் ஃபார் தலாசீமியா, யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ், ப்ரையாரிட்டைசிங் பேரண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலாசீமியா, ப்ரையாரிட்டிங் பேரண்ட்ஸ், டுகெதர் ஃபார் தலாசீமியா, யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ். தீமை கண்டிப்பாக கேட்குறாங்க நிறைய எக்ஸாமில், படிச்சுக்கோங்க. இதோடைய ஸ்லோகன்ஸ் வேணால் கேட்டாலும் கேட்பாங்க, கேட்காம போயிடுவாங்க. கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வி ஆர் ஒன், பேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனால் தீம்ஸ் இருக்கக்கூடிய டேட்ஸோடைய தீம்ஸை டெஃபினட்டாக நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க. வி ஆர் ஒன், பேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், இதுதான் அதோடைய ஸ்லோகன். அண்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாம் பார்த்தாச்சு, அவ்வளோதான். இனிமேல் ஸ்டேட் நியூஸ் கடைசியாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஃபேர்ஸ் க்ளவுடுக்கு AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம கொடுக்கக்கூடிய LBO மெட்டீரியல்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்து நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.